வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி நம்ம எக்கானமிஸ்லேருந்து ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டார ஊரக வங்கி. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வட்டார ஊரக வங்கினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரக நிதி வழங்கும் நிறுவனங்களில் அடுத்த முக்கியமான வங்கி அமைப்பு. இப்போ கிராமப்புறங்கள்லாம் வந்து நம்ம நிறைய கடன் வாங்குறோம்ல, அந்த மாதிரி காசு கொடுக்குற ஒரு அமைப்பு தான் இந்த வட்டார ஊரக வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா, கிராமின் வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் வந்து இந்த அமைப்பு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்களா, அந்த டைமில் அவங்க தான் வந்து 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இந்த வட்டார ஊரக வங்கி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம படிச்சிருப்போம், 14 அம்ச கோட்பாடை முகமது அலி ஜின்னா வெளியிட்டிருப்பாங்க. நம்ம 20 அம்ச கொள்கைன்னா யாருன்னு கேட்டாங்கன்னா, திருமதி இந்திரா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இது எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறங்களில் வசிக்கிற விவசாயிகள், கைவினைஞர்கள்லாம் நம்ம வந்து நிறைய வெளியில் இருக்க பேங்க்கெல்லாம் போயிட்டு காசு வாங்கி லோனில் வந்து சிக்கிக்கிறோம்ல, அது கட்டாமல் முடியாமல், அதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட் பேங்க்லேயே காசு வாங்கி அதை சிம்பிளாக கம்மியான விலைக்கு லோன்லாம் கொடுத்து வட்டி அடைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது எந்த வருஷம்னா 1975. இதுக்கான அமௌண்ட் வந்து யார் கொடுப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50% வந்து கொடுப்பாங்க. மாநில அரசு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னா 15 மாநில அரசு வந்து கொடுப்பாங்க. 35% வந்து யார் கொடுப்பாங்கன்னா, வணிக வங்கிகள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க்கோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் இருப்பாங்க, நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் இருப்பாங்க, கைவினைஞர்கள் இருப்பாங்க, சிறு தொழில் முனைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கடன் வழங்குவதன் மூலம் ஊரக பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயம், வர்த்தகம், தொழில் மற்றும் இதர உற்பத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வட்டார ஊரக வங்கியோட நோக்கம் அப்படின்றது. இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.